இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 1 சப்ளிமெண்டரி உடைய லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 3 வீடியோ பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல கில் ஹிம்செல்ஃப் வரைக்கும் பார்த்திருந்தோம். இப்போ இந்த பேராகிராஃப்ல இருந்து பார்ப்போம். அண்ட் இட்ஸ் ஆல் தட் வில்லன்ஸ் டூயிங். ஸோ அவருக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு கஷ்டப்படுறாரு. ஸோ அப்போ அந்த வில்லன்னால தான் எல்லாமே நடந்தது, தாட் ஆக்சியோனோ அப்படின்னு ஆக்சியோனோ யோசிச்சு பாக்குறாரு. அதாவது மக்கார்னால தான் இந்த நிலைமை எனக்கு அப்படின்னு யோசிச்சு பாக்குறாரு. அண்ட் ஹிஸ் ஆங்கர் வாஸ் சோ கிரேட் அகைன்ஸ்ட் மக்கார் செமியோனிச் தட் he longed for vengeance. அவருடைய கோபம் மக்கார் செமியோனிச்க்கு எதிராக ரொம்ப அதிகமா இருக்கு. அவர் பழி தீர்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு, யோசிக்கிறாரு. லாங்டு ஃபார்னா ஸோ அந்த தப்பை செஞ்சவனுக்கு ஆக்சுவலா தண்டனை கொடுக்கணும், அவனை பழி வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன்னா இவர் வாழ்க்கையே தொலைச்சிட்டாரு. ஈவன் இஃப் he himself should perish for it. ஸோ இவரே அதுல இறந்துட்டாலும் இல்ல இவரே அதுல பெரிஷ்னா அழிஞ்சிட்டாலும் அவர் அவனை பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு ஏங்குறாரு. லாங்டு ஃபார்னா ஏங்குறாரு. he kept repeating prayers all night but could get no peace. அவர் திரும்ப திரும்ப அவர் பிரேயர்ஸ் அந்த நைட் ஃபுல்லா சொல்றாரு. ஸோ எதுக்காகனா அவர் அமைதி அடையறதுக்காக சொல்லி பாக்குறாரு. ஆனா அவரால் அமைதி அடையவே முடியல. could get no peaceனா அவரால் அமைதி அடையவே முடியல. during the day he did not go near Makar Semyonich nor even look at him. ஆனா அவர் காலையில அந்த நேரத்துல நைட் எல்லாம் பிரேயர் சொல்லி பாக்குறாரு. அவருக்கு தூக்கமே வரல, அமைதியும் கிடைக்கல. காலை நேரத்துல அவர் மக்கார் கிட்ட போகவே இல்லை. அதே போல மக்காரை பார்க்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு கோபம் அதிகமா இருக்கு, பழி தீர்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதை அவர் விரும்பலன்ற மாதிரி தான் இங்க சொல்றாங்க. அதனால மக்காரை அவர் பார்க்காம இருக்கிறாரு. A fortnight passed in this way. ஸோ சில நாட்கள் இதே போல கடந்து போகுது. ஃபோர்ட் நைட்னா 14 நாள், அதாவது 2 வாரம் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளவு நாளும் அவரு மக்காரை பார்க்காமே இருக்க ட்ரை பண்றாரு. ஆக்சியோனோ குட் நாட் ஸ்லீப் அட் நைட். அவரால் நைட் அவரால் தூங்கவே முடியல. இதை நினைச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ ரொம்ப சிம்பிளா என்னன்னா அவரு பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவருக்கு அதை பண்ணணும்னு அவருக்கு மனசு இல்லை. ஸோ பழி வாங்கணும்ன்றது அவருடைய கோபத்தினால இருக்கு. ஆனா அவரு செய்யணும்னு விருப்பப்படல. அண்ட் வாஸ் சோ மிசரபிள் தட் he did not know what to do. அவருக்கு நைட்டு தூக்கமும் வரல. அவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. அவர் என்ன பண்ணணும் அப்படின்றதே அவருக்கு கரெக்டா தெரியல. One night as he was walking about the prison, he noticed some earth that came rolling out from under one of the shelves on which the prisoners slept. ரொம்ப சிம்பிளா ஒரு நாள் நைட் அவரு ஜெயில நடந்து போயிட்டு இருக்காரு, ஜெயிலுக்குள்ளார நடக்கிறாரு. அந்த டைம்ல ஒரு இடத்துல அவர் பாக்குறாரு. சம் எர்த்னா மண்ணு. ஸோ மண்ணை தோண்டி யாரோ வெளியே போடுற மாதிரி, அந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்காக மண்ணை தோண்டுவாங்கல்ல, ஸோ அது மாதிரி யாரோ அந்த தூங்குற இடம், ஷெல்ஃப்ஸ்ல தூங்குவாங்க. ஸோ அந்த தூங்குற இடத்துல கீழே, அதுக்கு கீழ் பகுதியில இருந்து மண்ணை யாரோ தோண்டி வெளியே போடுற மாதிரி அவருக்கு தெரியுது. he stopped to see what it was. அதனால அவர் நடந்து போயிட்டு இருந்தவர் அவர் நின்னுட்டு என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. suddenly Makar Semyonich crept out from under the shelf. அந்த டைம்ல அந்த ஷெல்ஃபு கீழே இருந்து மக்கார் வெளியே வராரு. crept outனா தவழ்ந்து வெளியே வராரு. and looked up at Aksiono with a frightened face. ஸோ அவர் வெளியே மக்கார் ஆக்சியோனோவை பார்த்து ஒரு பயந்த முகத்தோட பாக்குறாரு. ஆக்சியோனோ ட்ரை டு பாஸ் வித்வுட் லுக்கிங் அட் him. ஸோ ஆக்சியோனோ மக்காரை ரொம்ப நாளா பார்க்கவே இல்லைல்ல. ஸோ இதுக்கப்புறம் அவரும் பார்க்கவும் விரும்பல. ஸோ அதனால அந்த இடத்துல இருந்து அவர் போக ட்ரை பண்றாரு. பட் மக்கார் seized his hand and told him that he had dug a hole under the wall. ஆனா மக்கார் அவரை விடல. ஆக்சியோனோடைய கையை பிடிச்சுக்கிறாரு. அந்த டைம்ல சொல்றாரு, இவர் தான் அந்த சுவருக்கு அடியில அந்த ஹோலை தோன்றனதா, டக்னா தோன்றதுன்னு அர்த்தம், தோன்றனதா சொல்றாரு. getting rid of the earth by putting it into his high boots. ஸோ மண் எடுத்து அது போல வெளியே போட்டா அங்க இருக்கிற காவலாளிகள் பாத்துருவாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, என்ன அவர் பண்றாருன்னா அந்த மண்ணை தோண்டி அவருடைய ஹை பூட்ஸ், அவங்க பூட்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, ஸோ அந்த பூட்ஸ் உள்ளார அந்த மண்ணை கொட்டி வச்சுட்டு and emptying it out every day on the road when the prisoners were driven to their work. ஸோ அந்த ஜெயில் இருக்குன்னா அந்த ஜெயில் பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு கூட்டிட்டு போவாங்க வேலையை செய்யறதுக்காக, ஒர்க்குக்காக. அது போல கூட்டிட்டு போகும்போது ரோடு பகுதியில போயிட்டு அந்த மண்ணை அந்த பூட்ஸ்ல இருந்து கொட்டிடணும். எம்டிங் அவுட்னா அதை கொட்டிடணும். ஒரு நாளும் வேலைக்கு போகும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் நைட் அந்த மண்ணை தோண்டி அவருடைய பூட்ஸ்குள்ளார வச்சுக்கிறாரு. மறுநாள் வேலைக்கு கூட்டிட்டு போவாங்கல்ல, அந்த டைம்ல அதை ரோடு பகுதியில
ரொம்ப எட்ட போயிட்டு அந்த மண்ணை வந்து அந்த பூட்ஸ்ல இருந்து கீழே கொட்டிடுறாரு அப்படின்னு அர்த்தம். அதே போல மறுபடியும் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு ஹோல், ஒரு துளை வந்து ஏற்படுத்துறாங்க அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். இதை வந்து யார் பண்றான்னா மக்கார் இதை வந்து பண்றாரு. ஜஸ்ட் யூ கீப் குவைட் ஓல்டு மேன் அண்ட் யூ ஷல் கெட் அவுட் டூ. ஆக்சினோவை பயமுறுத்துற மாதிரி சொல்றாரு. நீ வந்து பார்த்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது ஓல்டு மேன். ஸோ தாத்தான்ற மாதிரி, அதாவது வயசானவர்ன்ற மாதிரி சொல்றாரு. நீயும் இதுல இருந்து வெளியே போயிடலாம். இஃப் யூ பிளாப் தே வில் ஃபிளாக் த லைஃப் அவுட் ஆஃப் மீ பட் ஐ வில் கில் யூ ஃபர்ஸ்ட். ஸோ நீங்க பார்த்த விஷயத்த யார்கிட்டயாவது சொன்னா, பிளாப்னா யார்கிட்டயாவது உளறிட்ட யார்கிட்டயாவது சொல்லிட்டேன்னா அவங்க வந்து எனக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஸோ அந்த தண்டனைக்கு தான் ஃபிளாகிங்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஃபிளாக்னா அந்த சாட்டையால் அடிக்கிறது. அது போல அடிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஃபிளாக் த லைஃப் அவுட் ஆஃப் மீனா என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, அது மாதிரி தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அது மாதிரி தண்டனை கொடுக்கறதுக்கு அதுக்கு முன்னாடியே உன்னை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஆக்சினோ மிரட்டுறான். மக்கார் வந்து மிரட்டுறான். ஆக்சினோ ட்ரெம்பிள்ட் வித் ஆங்கர் ஹாஸ் ஹி லுக்ட் அட் ஹிஸ் எனிமி. ஆக்சினோவுக்கு ஏற்கனவே இவன் மேல கோவம். ஸோ இன்னும் வந்து கோவம் அதிகமாகுது. ட்ரெம்பிள்ட் வித் ஆங்கர்னா ரொம்ப கோவம் அதிகமாகுது அவனுடைய எதிரியை பார்த்து. ஏன்னா வந்து இவனால் தான் இவர் வந்து ஜெயில இருக்கிறாரு. இவன் வந்து மறுபடியும் இவரை வந்து மிரட்டுறான். அப்போ வந்து அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. ஹி ட்ரூ ஹிஸ் ஹேண்ட் அவே சேயிங் ஐ ஹேவ் நோ விஷ் டு எஸ்கேப். அவர் வந்து அவன் கையை விட்டு விலகுறாரு. ஸோ மக்கார் வந்து ஆக்சினோ கையை பிடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சினோ வந்து கையை எடுக்கிறாரு. கையை எடுத்துட்டு சொல்றாரு, எனக்கு இங்க இருந்து தப்பிக்கணும்னு எந்த ஆசையும் கிடையாது. அண்ட் யூ ஹேவ் நோ நீட் டு கில் மீ, யூ கில்ட் மீ லாங் அகோ. நீ வந்து என்ன கொலை பண்ணணும்ட்டு தேவையே இல்லை. ஏன்னா வந்து நீ என்ன ரொம்ப நாள் முன்னாடியே கொலை பண்ணிட்ட. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, தேவையில்லாம நீ பண்ண தப்புக்கு நான் ஜெயில அனுபவிக்கிறேன்ல, அதன் மூலமாவே நீ என்ன கொலை பண்ணிட்ட. இப்ப கொலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆஸ் டு டெல்லிங் ஆஃப் யூ, நான் உன்னை பத்தி சொல்றதோ சொல்லாம இருக்கிறதோ அதை சம்பந்தமா பார்த்தேன்னா, ஐ மே டூ சோ ஆர் நாட் ஆஸ் காட் ஷல் டைரக்ட். நான் அதை செய்வேன் இல்ல செய்யாம கூட விடுவேன். கடவுள் என்கிட்ட என்ன சொல்றாரோ, காட் ஷெல் டைரக்ட்னா கடவுள் என்கிட்ட என்ன சொல்றாரோ, எனக்கு என்ன ஆர்டர் போடுறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே when the convicts were led out to work, அடுத்த நாள் வந்து அந்த கன்விக்ஸ், அந்த ஜெயில் கைதிகள் எல்லாம் வந்து அந்த வேலைக்காக கூட்டிட்டு போறாங்க. the convoy soldiers noticed that. ஸோ அப்போ அந்த சோல்ஜர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடுறாங்கல்ல, அவங்க வந்து பாத்துடுறாங்க. that one or other of the prisoners emptied some other earth அவுட் ஆஃப் ஹிஸ் பூட்ஸ். ஸோ அவங்களுக்கும் அந்த சோல்ஜர்ஸ்க்குலாம் கூட தெரியும் இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, ட்ரிக்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தெரியும். அதனால அவங்க செக் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடுறாங்க, யாரோ ஒரு கைதி வந்து பூட்ஸ்ல இருந்து அந்த மண்ணை கீழே கொட்டி இருக்கிறான் அப்படின்றத கண்டுபிடிச்சிடறாங்க. த பிரிசன் வாஸ் சர்ச் அண்ட் த டனல் ஃபவுண்ட். ஸோ ஜெயில வந்து ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. அப்போ அந்த டனல்னா அந்த ஹோல் மாதிரி தோண்டினாங்கல்ல, அதை தான் டனல்னு சொல்லுவாங்க. அதன் வழியா எஸ்கேப் ஆகிறதுக்காக தோண்டினாங்கல்ல, அதை கண்டுபிடிச்சிடறாங்க. த கவர்னர் கேம் அண்ட் questioned ஆல் த prisoners டு ஃபைண்ட் அவுட் who had dug the hole. கவர்னர் கேம்னா அந்த பிரிசனுக்கான தலைவர் மாதிரி. ஸோ அவர் வந்து வராரு, அவர் வந்து கொஸ்டின் பண்றாரு எல்லா ஜெயில் கைதியையும், யார் வந்து அந்த ஹோலை தோண்டினாங்க, அந்த வழியை தோண்டினாங்க அப்படின்றத கேட்கிறாரு. எல்லாரையும் கொஸ்டின் பண்றாரு. தே ஆல் டினைட் எனி நாலேஜ் ஆஃப் இட். ஆனா யாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அங்க சொல்ல மாட்டாங்க. அதை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா those who knew would not betray Makkar's semionage. ஸோ யாருக்காவது அது தெரிஞ்சிருந்தாலும் அவங்க வந்து மக்காரை அவனை வந்து காட்டி கொடுக்க விரும்பல. பீட்ரேனா அவனை மாட்டி விட விரும்பல. நோயிங் he would be flogged almost to death. ஸோ அவனை காட்டி கொடுத்தா அவனை வந்து ஃபிளாக் பண்ணுவாங்க, அந்த தண்டனை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தண்டனை கொடுத்தா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். கிட்டத்தட்ட அவன் உயிர் போற அளவுக்கு அந்த தண்டனை இருக்கும். ஸோ அதனால யாரும் சொல்ல மாட்டாங்க. அட் லாஸ்ட் த கவர்னர் டர்ன் டு ஆக்சியோனோ whom he knew to be a just man. ஸோ ஆனா கடைசியா அந்த கவர்னர் எல்லார்ட்டையும் கேட்டு பாக்குறாரு, யாரும் சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சவங்களும் சொல்ல மாட்டாங்க, தெரியாதவங்க தெரியலன்னு சொல்லிடுறாங்க. ஸோ கவர்னர் வந்து ஆக்சியோனோ கிட்ட கடைசியா கேட்கிறாரு, கடைசியா எல்லார்ட்டையும் கேட்டுட்ட பிறகு கேட்கிறாரு, நீ வந்து கரெக்டான மனிதன், அதாவது பொய்லாம் பேச மாட்ட அப்படின்றதுனால அவர்கிட்ட கடைசியா கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, யூ ஆர் எ ட்ரூத்ஃபுல் ஓல்டு மேன். ஸோ நீ வந்து உண்மையை பேசக்கூடிய ஒரு ஓல்டு மேனு. டெல் மீ பிஃபோர் காட் ஹூ டக் த ஹோல். அதாவது கடவுளின் சாட்சியா
யார் வந்து இந்த ஹோலை தோண்டினாங்க அப்படின்றத சொல்லு அப்படின்னு சொல்றாரு. மக்கார் செமியோனிச் stood as if he were quite unconcerned looking at the governor and not so much as glancing at Aksionov. மக்கார் செமியோனிச் அந்த டைம்ல அங்கதான் நிக்கிறான். அவன் வந்து அந்த விஷயத்துக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி, குவைட் அன்கன்சர்ன்டு, ஸோ சம்பந்தமே இல்லாத மாதிரி கவர்னரை பார்த்துக்கிட்டு நிக்கிறான். ஆனா வந்து ஆக்சியனோவை அந்த அளவுக்கு பார்க்கல. கிளான்சிங்னா லுக்கிங் தான், கிளான்சிங்னா பார்க்கல. ஆக்சியனோ லிப்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ட்ரெம்பிள்டு. ஸோ ஆக்சியனோடைய உதடுகளும் கைகளும் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஃபார் அ லாங் டைம் ஹீ குட் நாட் அட்டர் அ வேர்ட். அவர் ரொம்ப நேரமா அந்த கவர்னர் கேட்ட கேள்விக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம நிக்கிறாரு. அட்டர் அ வேர்ட்னா ஒரு வார்த்தை கூட, நாட் அட்டர் அ வேர்ட்னா ஒரு வார்த்தை கூட சொல்லாம நிக்கிறதுன்னு அர்த்தம். ஹீ தாட் why should I screen him who ruined my life. அவர் வந்து யோசிச்சு பாக்குறாரு, என் வாழ்க்கையை கெடுத்தவன், என் வாழ்க்கையை வீணாக்கணவன், ரூயின்டுனா வீணாக்கணவன நான் ஏன் பாதுகாக்கணும், ஸ்கிரீனியம்னா அவனை ஏன் பாதுகாக்கணும். லெட் him pay for what I have suffered. நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சனோ அதுக்கு அவன் பலனை அனுபவிக்கட்டும், ஸோ அவனும் கஷ்டப்படட்டும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பட் இஃப் ஐ டெல் they will probably flog the life out of him. ஆனா நான் அவனை பத்தி காட்டி கொடுத்தேன்னா அவனை ஃபிளாக் பண்ணுவாங்க, அவனுக்கு அந்த பெரிய தண்டனையை கொடுப்பாங்க. அண்ட் மேபி ஐ சஸ்பெக்ட் him wrongly. ஸோ அது மட்டும் இல்லாம நான் அவனை வந்து தப்பா நினைச்சிட்டேன்னா, அதாவது அவன் கொலை பண்ணாம இருந்திருந்தா அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. ஸோ அவனை தப்பா மாட்டி விட்டுட்டா அப்படின்னு யோசிக்கிறாரு. அண்ட் ஆஃப்டர் ஆல் வாட் குட் வுட் இட் பி டு மீ. ஸோ இருந்தாலும் நான் அதை சொன்னா கூட, அவன் தண்டனையே அனுபவிச்சா கூட அது வந்து எனக்கு என்ன நல்லதை கொடுக்க போகுது. ஸோ அந்த பழி வாங்குற எண்ணத்தை வந்து விடுற மாதிரி சொல்றாரு, அதாவது நினைச்சு பாக்குறாரு. அதாவது அவனை பழி வாங்கினா கூட, அவனை மாட்டி விட்டா கூட எனக்கு என்ன நல்லது வந்துட போகுது, ஏன்னா நான் 26 வருஷம் ஜெயில இருந்தேன், எனக்கு என்ன நல்லது வந்துட போகுதுன்ற மாதிரி அவர் யோசிச்சு பாக்குறாரு. வெல் ஓல்ட் மேன் ரிப்பீட்டட் த கவர்னர். கவர்னர் வந்து திரும்ப திரும்ப கேட்கிறார், டெல் மீ த ட்ரூத் ஹூ ஹஸ் பீன் டிகிங் அண்டர் த வால். யார் வந்து அந்த சுவருக்கு அடியில அந்த பள்ளத்தை தோண்டினாங்க அப்படின்றத உண்மையை சொல்லுன்ற மாதிரி அந்த கவர்னர் திரும்ப திரும்ப கேட்கிறாரு. ஆக்சியனோ கிளான்ஸ்ட் அட் மக்கார் செமியோனிச் அண்ட் சேட். ஆக்சியனோ வந்து மக்காரை பாக்குறாரு, ஒரு டைம் பார்த்துட்டு அப்போ வந்து சொல்றாரு, ஐ கேனாட் சே யுவர் ஆனர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்கள கூப்பிடும் போது, ஏன்னா வந்து ஒரு ஆபீசர்ல. ஸோ அந்த ஜெயில் கைதியான ஆக்சியனோ வந்து யுவர் ஆனர் என்னால சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் காட்ஸ் வில் தட் ஐ ஷுட் டெல். ஸோ அது வந்து கடவுளுடைய விருப்பம் கிடையாது நான் வந்து இதை சொல்லணும்ன்றது. டூ வாட் யூ லைக் வித் மீ, ஐ எம் அட் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ, எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுத்துங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ ரொம்ப உண்மையானவர்ன்றதுனாலதான் கவர்னர் இவர்கிட்ட கேட்கிறாரு, கடவுளின் சாட்சியா நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவர் பதில் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, கடவுளின் விருப்பம் வந்து நான் அதை சொல்லக்கூடாதுன்றதுதான், அதனால நான் அதை சொல்ல மாட்டேன். ஐ கேனாட் சே, என்னால சொல்ல முடியாது. உங்களால எனக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ கொடுங்க, நான் வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதை ஏத்துக்கிறேன். ஐ எம் யுவர் ஹேண்ட்ஸ்னா, ஐ எம் அட் யுவர் ஹேண்ட்ஸ்னா நீங்க என்ன சொல்றீங்களோ ஏத்துக்கிறேன்றது தான் அர்த்தம். ஹவெவர் மச் த கவர்னர் ட்ரைட், ஆக்சியனோ would say no more and so the matter had to be left. ஸோ கவர்னர் வந்து திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆக்சியனோ அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரு. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை விட்டுறாங்க. ஸோ அந்த கவர்னர் வந்து அந்த விஷயத்தை விட்டுறாரு. தட் நைட் when ஆக்சியனோ was lying on his bed, அந்த அன்னைக்கு நைட் வந்து ஆக்சியனோ வந்து அவருடைய பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கும்போது, லையிங்னா சும்மா படுத்துக்கிட்டு இருக்கும்போது, அண்ட் ஜஸ்ட் பிகினிங் டு டோஸ், அவரு தூங்க போற டைம்ல someone came quietly and sat down on his bed. ஸோ அந்த டைம்ல யாரோ அமைதியா ஒருத்தவங்க அங்க வந்து அவருடைய பெட்ல வந்து உட்காடுறாங்க. he peered through the darkness and recognized மக்கார். ஸோ அந்த டைம் வந்து அங்க இருட்டா இருக்குல்ல, அந்த இருட்டுல இருந்து லைட்டா வெளியே வந்து வெளிச்சம் பகுதியில வந்து அவர் பாக்குறாரு, அதாவது எட்டி பாக்குறாரு, ஏஞ்சி பாக்குறாரு அப்படின்னு அர்த்தம். அவர் வந்து அங்க மக்கார் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு, அதாவது பாக்குறாரு, தெரிஞ்சுக்கிறாரு. வாட் மோர் டூ யூ வாண்ட் ஆஃப் மீ ஆஸ்க்டு ஆக்சியனோ. உனக்கு இன்னும் என்கிட்ட இருந்து என்னதான் வேணும் அப்படின்றது திரும்ப கேட்கிறாரு ஆக்சியனோவை மக்கார் கிட்ட. ஒய் ஹாவ் யூ கம் ஹியர், நீ ஏன் இங்க வந்த. மக்கார் செமியோனிச் வாஸ் சைலண்ட். ஆனா மக்கார் வந்து அதுக்கு அமைதியா இருக்கிறாரு. சோ ஆக்சியனோ சேட் அப் அண்ட் செட். ஸோ அப்ப வந்து ஆக்சியனோ வந்து சும்மா படுத்துட்டு இருந்தாருல, அவர் வந்து எந்திரிச்சு, சேட் அப்னா எழுந்திரிச்சு உட்கார்றாரு. அண்ட் செட் வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு எழுந்திரிச்சு கேட்கிறாரு. ஏன்னா மக்கார் வந்து சைலண்டா இருந்ததுனால. கோ அவே ஆர் ஐ வில் கால் த காட். நீ இங்க இருந்து போறியா, இல்லைன்னா நான் வந்து அந்த ஜெயில பாதுகாக்கிறாங்கல்ல அவங்கள வந்து கூப்பிடவா, காட்னா அங்க பாதுகாப்புல இருக்கிறாங்கல்ல அவங்கள வந்து கூப்பிடவா அப்படின்னு கேட்கிறாரு. மக்கார் செமியோனிச் பென்ட் க்ளோஸ் ஓவர் ஆக்சியனோ அண்ட் விஸ்பர்ட், when Dimitrich forgive me. அப்ப வந்து மக்கார் வந்து
ஆக்சியோனோ கிட்ட போயிட்டு விஸ்பர் ரொம்ப அமைதியா சொல்றாராம், இவான் டிமிட்ரிச் அவருடைய பேர், ஆக்சியோனோவுடைய பேர் வந்து இவான் டிமிட்ரிச் ஆக்சியோனோ தான். அதுல வந்து இவான் டிமிட்ரிச்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. வாட் ஃபார் ஆஸ்க்டு ஆக்சியோனோ, எதுக்காக அப்படின்ட்டு ஆக்சியோனோ கேள்வி கேட்கிறாரு. இட் வாஸ் ஐ ஹூ கில்ட் த மெர்ச்சன்ட் அண்ட் ஹிட் த நைஃப் அமாங் யுவர் திங்ஸ், நான் தான் அந்த வியாபாரியா கொலை பண்ணன்றத ஒரு உண்மையை ஒத்துக்கிறாரு. அந்த கத்திய நான் தான் மறைச்சு வச்சேன் உன்னுடைய பொருள்ல. ஐ மென்ட் டு கில் யூ டூ, நான் வந்து உன்னையும் கொலை பண்ணணும்னு தான் பார்த்தேன். அங்க வந்து 2 வியாபாரிகள் இருந்தாங்க, ஒன்னு ஆக்சியோனோ, இன்னொருத்தவர் வந்து ஆக்சியோனோட ஃப்ரெண்டு. ஸோ அந்த வியாபாரியை கொண்டுட்ட பிறகு ஆக்சியோனோவும் கொலை பண்ண தான் ட்ரை பண்ண அப்படின்ட்டு மக்கார் சொல்றான். பட் ஐ ஹர்ட் அ நாய்ஸ் அவுட் சைட், ஸோ ஐ ஹிட் த நைஃப் இன் யுவர் பேக் அண்ட் எஸ்கேப்ட் அவுட் ஆஃப் த விண்டோ. ஸோ வந்து உன்னை கொலை பண்ண வரும்போது வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்டதுன்றதுனால நான் அந்த கத்தியை உன்னுடைய பையில மறைச்சு வச்சுட்டு நான் அங்கிருந்து ஜன்னல் வழியா தப்பிச்சிட்டேன். ஆக்சுவலா வந்து உள் பக்கமா அந்த வீடு வந்து பூட்டிலாம் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால ஆக்சுவலா அந்த ஆக்சியோனோ கிட்ட அந்த கத்தியை மறைச்சு வச்சுட்டு இவன் எப்படி தப்பிச்சான், மக்கார் எப்படி தப்பிச்சான்னா ஜன்னல் வழியா தப்பிச்சிருக்கிறான். ஸோ அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட், ஆக்சியோனோ வாஸ் சைலண்ட் அண்ட் டிட் நாட் நோ வாட் டு சே. ஆக்சியோனோ வந்து இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சைலண்டா இருக்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு, அவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. மக்கார் செமியோனிஸ் ஸ்லிட் ஆஃப் த பெட் ஷெல்ஃப் அண்ட் நெல்ட் அப்பான் த கிரவுண்ட். ஸோ அந்த பெட்டில் உட்காந்துட்டு இருந்தவன், அந்த பெட் ஷெல்ஃப்னு சொல்றாங்க, ஷெல்ஃப் மாதிரி இருக்கும், அதில் தான் படுத்துட்டு இருப்பாங்க பெட்டு போட்டு. ஸோ அந்த பெட் ஷெல்ஃப்ல இருந்து கீழே இறங்கிட்டு, ஸ்லிட் ஆஃப்னா கீழே இறங்கிட்டு முட்டி போட்டு, நெல்ட் அப்பான்னா முட்டி போட்டு, கிரவுண்ட்ல வந்து தரையில முட்டி போட்டு, இவான் டிமிட்ரிச் செட் ஹி ஃபர்கிவ் மீ, இவான் டிமிட்ரிச் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். ஃபார் த லவ் ஆஃப் காட் ஃபர்கிவ் மீ, ஸோ கடவுள் அன்பினால் என்னை வந்து மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஐ வில் கன்ஃபஸ் தட் இட் வாஸ் ஐ ஹூ கில்டு த மெர்ச்சன்ட், நான் வந்து என்னுடைய தப்பை வந்து நான் வந்து ஆதாரமா கொடுக்குறேன். கன்ஃபஸ்னா அதை நான் ஒத்துக்கிட்டு சொல்றேன். அவங்க வந்து உன்னை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் யூ வில் பி ரிலீஸ் அண்ட் கேன் கோ டு யுவர் ஹோம், உன்னை அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க, நீ வீட்டுக்கு போயிடலாம். நான் வந்து என்னுடைய தப்பை வந்து ஒத்துக்கிட்டு அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு டாக் செட் ஆக்சியோனோ. அதுக்கு ஆக்சியோனோ பதில் சொல்றாரு, உனக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இது மாதிரி எல்லாம் பேசுறது. பட் ஐ ஹாவ் சஃபர்ட் ஃபார் யூ தீஸ் 26 years. ஆனா நீ பண்ண தப்புக்கு நான் கஷ்டத்தை அனுபவிச்சேன் இந்த 26 வருஷம். வேர் குட் ஐ கோ டு நவ், நான் இப்போ எங்க போவேன்? மை ஒய்ஃப் இஸ் டெட். ஸோ அவர் வந்து அவருடைய ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்கன்றதே இது மூலமா சொல்றாரு. அண்ட் மை சில்ட்ரன் ஹேவ் ஃபர்காட்டன் மீ, என்னுடைய குழந்தைகளும் என்ன மறந்துட்டாங்க. ஐ ஹாவ் நோ வேர் டு கோ, நான் எங்கேயுமே போறதுக்கு எனக்கு இடம் கூட இல்ல. மக்கார் செமியோனிஸ் டிட் நாட் ரைஸ் பட் பீட் ஹிஸ் ஹெட் ஆன் த ஃப்ளோர். மக்கார் வந்து அவர் வந்து அந்த முட்டி போட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காருல, அவர் எழுந்திருக்கவே இல்லை, தரையில வந்து அவருடைய தலையை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாராம். இவான் டிமிட்ரிச் ஃபர்கிவ் மீ ஹி கிரைட், அவர் அழுதுகிட்டே என்ன மன்னிச்சிருன்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. when they flogged me with the knot it was not so hard to bear as it is to see you now. அதுக்கு அதாவது அந்த டைம்ல மக்கார் வந்து சொல்றாரு, அவங்க எனக்கு தண்டனை கொடுக்கும் போது கூட அந்த நாட்டை யூஸ் பண்ணி எனக்கு அந்த சாட்டை அடி கொடுக்கும் போது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இல்லை, ஆனா வந்து இப்போ ஒன்ன பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. yet you had pity on me and did not tell. ஸோ எனக்கு நீ பரிதாபம் பார்த்து என்ன காட்டி கொடுக்காம இருந்த. ஸோ இந்த டைம்ல உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா நான் வந்து உனக்கு கெட்டது பண்ணியிருக்கேன், ஆனா நீ எனக்கு நல்லது பண்ணியிருக்கன்ற மாதிரி மக்கார் வந்து சொல்றான். ஃபார் கிரைஸ்ட் சேக் ஃபர்கிவ் மீ ரிச் தட் ஐ எம் அண்ட் ஹீ பிகான் டு சாப். ஸோ கடவுள் அட்லீஸ்ட் கடவுளுக்காகவாது என்ன மன்னிச்சிரு, நான் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். ரிச்னா நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறேன், ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்ட்டு மக்கார் வந்து சொல்றான். அதை வந்து சொல்லிட்டு அவன் வந்து அழுதுகிட்டே இருக்கிறான், மக்கார் வந்து அழுதுகிட்டே இருக்கிறான். நெக்ஸ்ட், வென் ஆக்சியோனோ ஹர்ட் ஹிம் சாபிங் ஹி டூ பிகான் டு வீப். அவன் அழுவுறத பார்த்து ஆக்சியோனோவும் அழுவ ஆரம்பிச்சிடறாரு. சாபிங்னா அழுவுறதுன்னு அர்த்தம், வீப்னாலும் அழுவுறதுன்னு தான் அர்த்தம் கிட்டத்தட்ட. காட் வில் ஃபர்கிவ் யூ, கடவுள் உன்னை மன்னிப்பார் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக்சியோனோ, மேபி ஐ எம் 100 times worse than you, நான் வந்து உன்னை விட ஒரு 100 மடங்கு வந்து மோசமானவன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்றாரு, மக்கார் கிட்ட சொல்றாரு. அண்ட் அட் தீஸ் வேர்ட்ஸ் his heart grew light and the longing for his home left him. ஸோ ஆக்சுவலா அவர் சொல்றது என்னன்னா, அவனை மன்னிச்சுட்டன்றத சொல்றதுனால அவருடைய கோபம்லாம் இருந்ததுல, அவர் பழி வாங்கணும்ன்ற எண்ணம்லாம் அதெல்லாம் வந்து அவர் மனசுல இருந்து போயிடுது. அவரு வீட்டுக்கு போகணுன்ற அந்த ஏக்கமும், லாங்கிங் ஃபார்னா அந்த ஏக்கமும் அவரை விட்டு போயிடுது. ஹி நோ லாங்கர் ஹேட் எனி டிசைர் டு லீவ் த பிரசன்ட்.
அவர் வந்து யார் தப்பு பண்ணாங்களோ அவனே வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதுனால அவரு இதுக்கப்புறம் ஜெயில இருந்து போனோம். ஏன்னா வந்து அவருக்கு ரொம்ப வயசும் ஆயிடுச்சு. ஜெயில இருந்து போனோன்ட்டு அவருக்கு அந்த ஆசையே டிசைரே போயிடுச்சு. பட் ஒன்லி ஹோப்டு ஃபார் இஸ் லாஸ்ட் அவர் டு கம். அவரு ஒன்னு என்ன எதிர்பார்த்தாருன்னா அவருடைய கடைசி நிமிஷம், அதாவது அவருடைய இறக்குற தருணத்தை தான் எதிர்பார்த்து இருக்கிறாரு. சோ ஆக்சியனோ என்ன சொன்னாரு, மக்காரை வந்து மன்னிச்சிட்டான்னு சொன்னாரு. ஆனா மக்கார் ஏற்கனவே என்ன சொன்னா, நான் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு கன்ஃபஸ் பண்ணிட்டு ஜெயில் அதிகாரிங்க கிட்ட கன்ஃபஸ் பண்ணிட்டு ஒன்ன நான் ரிலீஸ் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொன்னார்ல. அது சம்பந்தமா இங்க கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பைட் ஆஃப் வாட் ஆக்சியனோ ஹேட் செட், ஆக்சியனோ வந்து நீ அதெல்லாம் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி இருந்தாலும் மக்கார் செமியோனிச் கன்ஃபஸ்ட் இஸ் கில்ட். அவன் பண்ண தப்ப மக்கார் செமியோனிச் வந்து அந்த அதிகாரிங்க கிட்ட சொல்லிட்டு ஒப்புக்கிறான். பட் when the order for his release came, ஆனா வந்து அவரை ரிலீஸ் பண்ணோம், ஆக்சியோனோ வந்து நிரபராதி, அவரை ரிலீஸ் பண்ணோன்ற அந்த ஆர்டர் வந்து வர டைம்ல வந்ததுக்கு அப்புறம் ஆக்சியோனோ வாஸ் ஆல்ரெடி டெட். ஆக்சியோனோ வந்து இறந்துடுறாரு. ஆக்சுவலா என்னன்னா அவரு ஜெயில இருந்து வெளியே போகணும்ட்டு அந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமும் அந்த டைம்ல ஆக்சியோனோ வந்து ஏற்கனவே இறந்து போயிட்டாரு. ஸோ இதோட இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இதுல என்னன்னா யாரோ பண்ண தப்புக்கு, மக்கார் பண்ண தப்புக்கு ஆக்சியோனோ தண்டனை அனுபவிக்கிறாரு. அந்த தண்டனை அனுபவிச்சும் அவரு மக்காரை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு, கோபம்லாம் இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல மக்காரை வந்து அவரு சப்போர்ட் பண்றாரு. அதாவது சப்போர்ட் பண்றாருன்னா அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. இதனால மக்கார் வந்து ஆக்சியோனோ கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாரு. ஸோ மன்னிப்பு கேட்ட உடனே ஆக்சியோனோ வந்து அவர் மனசுல இருந்த அந்த கோபம் அதெல்லாம் வந்து குறைஞ்சிருச்சு. கடைசியா மக்கார் வந்து தான் பண்ண தப்ப வந்து அந்த ஜெயில் அதிகாரிங்க கிட்ட எல்லாம் ஒத்துக்கிட்டு ஆக்சியோனோவை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரி ஆர்டரும் போடுறாங்க. ஆனா அந்த ஆர்டர் வந்த டைம்ல வந்து ஆக்சியோனோவை ஏற்கனவே இறந்துடுறாரு. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. ஸ்டோரியை ஷார்ட்டாகவும் பார்த்துட்டோம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பத்தின அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.